ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப அதான் சொல்ல விரும்புகிறாரு. எங்க உங்க விசுவாசம்னு கேட்கிறாரு. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? எங்க போயிடுச்சு உங்க விசுவாசம்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைங்கிற அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்கிற சரீர சுகத்தை காண்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்கிற அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்கிற பரிசுத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் காண்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சாகாமையை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். சின்னவனா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. நான் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தானேன்னு கவலைப்படாதீங்க. சாரி பார்த்து விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. ஆண்டவர் கொஞ்சத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. ஏன்னா அவர் நிறைவின் தேவன். ஆமென். அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் ஊழியக்காரன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தப்ப அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், இந்த மாவும் எண்ணெயும் இனி தீர்ந்து போவதே இல்லைன்னு. கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொன்னப்ப அந்த வார்த்தை 3 ஆண்டுகளும் பஞ்சம் முடிஞ்சு தேசத்தில் மழை வர்ற வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி மாவும் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல. கர்த்தர் சொல்ற கொஞ்சமாவது இருக்குல்ல, அது போதும். அஞ்சப்பறம் பரவாயில்ல, போதும். இதை வச்சு நம்ம எவ்வளோ செய்யலாம் பாரு ஆண்டவர். ஏன்னா அவர் பெருக செய்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் விசுவாசம் அவர் கேட்குறெல்லாம் தெரியுமா? விசுவாசிப்பாயா? அந்த சாரிபாத்தூர் விதவை அந்த ஊழியக்காரன் மூலமாய் கத்த சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாள். இன்னைக்கு உங்க விசுவாசம் அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பெருக செய்கிறதுக்கான சாவியா இருக்கிறது. அவரை விசுவாசியுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். பிசாசு உங்க விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுவான், எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வருவான். தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதே. கோலியாத்து போல தெரியலாம், அந்த கோலியாத்து உங்க காலடி கீழே கொண்டு வரக்கூடியது காரியம் உங்ககிட்ட இருக்கு. அது என்ன தெரியுமா? விசுவாசம். கோலியாத்துட்ட பட்டயம் இருக்கலாம், ஈட்டி இருக்கலாம், ஆனால் தாவீதுட்ட இல்லாத இருந்தது என்னவென்றால் விசுவாசம். நீங்கள் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு பரவாயில்ல, விசுவாசம் போதும். உங்கள் வாழ்க்கையை எல்லாத்தையும் உங்கள் காலுக்கு கீழே உங்கள் விசுவாசம் கொண்டு வந்து விடும். இயேசுவை விசுவாசி.